வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9/10/2024 இன்றைய தினத்துல இவை தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 9/10/2024 என்று வக்ரம் பெறுகிறாரு. அதே போல துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், சூரியனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்மராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான பரிகார தலங்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க முன் குரு பகவானை பற்றி சற்று தெளிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளின் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் இடம் பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், குரு, சிகிண்டீசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வமந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் மீனம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளாகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர். அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளினுடைய நிலைமையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு. அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்குரிய நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமித்து, அரசு, தேவதை இந்திரன், பிரியத்யதி தேவதை நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்ட கடலை, உலோகம் தங்கம், சுவை இனிப்பு, ராகம் அடானா, நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய், பகை கிரகங்கள் புதன் சுக்கிரன், அதே போல் சமகிரகம் சனி ராகு கேது, ஆட்சி தனுசு மீனம், அதே போல் மூல திரிகோணம் தனுசு, உச்சம் கடகம், நீச்சம் மகரம், நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகியவை. இவருடைய தசா காலம் 16 வருடங்கள். அதே போல் குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்கள். அதே போல் இவருடைய காலம் என்பது 1 வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாரு. இப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஜோதிட சாஸ்திர
சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். வாழ்வில் ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியம். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வையாளர்களுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு நிகழ இருக்கும் 9/10/2024 இன்று குரு வக்ரம் பெறுகிறாரு. இக்காலகட்டத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் 2 இருக்கிறாருங்க. 2 இருந்த புதன் மத்தியில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் ஆட்சி பெற்று இருப்பதால் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சுமூகமாகவே நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்களுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய முற்பட்டாலும் கூட அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் மகிழ்ச்சியை தருபவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கட்டிடம் செய்து விற்பவர்கள், அதாவது கட்டிடம் கட்டி விற்பவர்களுக்கு நல்ல விதமான லாபம் கிடைக்க இருக்குது. அதே போல் கலைத்துறையினர்களுக்கு புதிய விற்பனைகள் கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு. போட்டி தேர்வுகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புதிதாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 10ல் குரு இருப்பதால தொழில் முயற்சிகளை நீங்கள் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். இருந்தாலும் தற்போது அவர் வக்ரம் பெறுவதால இந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கண்டகச்சனி நேராக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கொடுத்து செல்வது நல்லது. 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டுங்க. எடுத்தும் கவுத்தும் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். குறிப்பா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கண்டச்சனி நடப்பதால் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.